மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். அண்மை செய்தி. சென்னை அடுத்த கோவளத்தில் தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிற நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டமானது சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறுகிறது. இதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் வருகை தந்தார்கள். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர், விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்கிற நிலையில் அடுத்ததாக தலைவர்கள் தொடர்ந்து வருகை தந்து கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் தொடர்ந்து நேரலில் பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். இதற்கு முன்னதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தரப்பிலும் வருகை தரப்பட்டது. தொடர்ந்து தற்போது IUML தலைவர் காதர் மொஹிதீன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தற்போது முதலமைச்சர் விஜய் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். இந்த நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். தவிக தோழமை கட்சிகளின் கூட்டம் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் தற்போது முதலமைச்சர் விஜய் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகம் தலைமையில் தோழமை கட்சிகள் ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் தற்பொழுது அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கிறார். சரியாக 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தோட தோழமை கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தது. தோழமை கட்சிகளோட, அதாவது காங்கிரஸ், விசிக, IUML, இடதுசாரிகள் கட்சிகளோட ஆதரவு பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இதில் IUML, விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு ஆட்சியிலும் பங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் இந்த ஆதரவுக்கு பிறகாக தோழமை கட்சிகள் என்று தோழமை கட்சிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை முதல் முறையாக தமிழக வெற்றி கழக தரப்பில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் தரப்புல அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா மற்றும் ஆனந்த் ஆகிய 2 அமைச்சர்களும் நேரடியாகவே தோழமை கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ், IUML, விசிக, இடதுசாரிகள் கட்சிகளோட அலுவலகத்திற்கு சென்று அக்கட்சிகளின் மாநில தலைவர்கள், மாநில செயலாளர்களை நேரில் சந்தித்து இந்த தோழமை கட்சிகளோட ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார்கள். குறிப்பாக இடதுசாரிகள் கட்சிகளுக்கும் நேற்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இன்றைய கூட்டத்தில் இடதுசாரிகள் கட்சிகள் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும், அழைப்பு விடுக்கப்பட்ட அனைத்து கட்சிகளுமே பங்கேற்கிறார்கள். இதில் மதிமுகவிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வைகோவும் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக திருமாவளவன் வருகை தந்திருக்கிறார். இவ்வாறாக அனைத்து அழைப்பு விடுக்கப்பட்ட இடதுசாரிகள் கட்சிகள் தவிர மற்ற அனைத்து கட்சிகளோட மாநில தலைவர்களும், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். குறிப்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால், புதியதாக தமிழக வெற்றி கழகம் தலைமையில தமிழகத்துல புதியதாக ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய முயற்சியில தமிழக வெற்றி கழகம் இறங்கியிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இன்றைய ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை தோழமை கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் என்றுதான் கூட்டப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் தலைமையில புதிதாக ஒரு கூட்டணி உருவானதாக இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் இருக்கிறது. அதே போன்று மற்ற கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியாக உருவாகவில்லை என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தான் ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற முனைப்பில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில தங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகள், ஆட்சி அமைத்த பிறகாக ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களுடன் ஒரு ஆலோசனையானது செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று முதலமைச்சர் விஜய் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய கூட்டணியை உருவாக்கக்கூடிய முயற்சியாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கக்கூடியது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கலந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று மதிமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். விசிக தலைவர் திருமாவளவன், விசிக சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் வன்னியரசு உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று IUML கட்சியை சேர்ந்த IUML கட்சியின் தலைவர் காதர் மொஹிதீன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி உள்ளிட்டோர் பங்கேற்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாநில தலைவராக தற்போது சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூருக்கு நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவரும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இவ்வாறாக
தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நிர்வாகிகள், மாநில தலைவர்கள் வந்து பங்கேற்கிறார்கள். இதில் இடதுசாரிகள் கட்சிகள் மட்டும் வந்து பங்கேற்கவில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பங்கேற்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து வெளியில் இருந்து ஆதரவு தருவதாகவும் தொடர்ச்சியாக தங்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கும், வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் என்று இன்று கூட வந்து முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய விளக்கத்தை வந்து விருப்பத்தை வந்து மீண்டும் வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இடதுசாரிகளை சேர்ந்த 2 வந்து இன்று பங்கேற்கவில்லை. மற்ற அனைத்து கட்சிகளுமே, அழைப்பு விடுக்கப்பட்ட IUML, மதிமுக, VCK, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே வந்து இன்றைய கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். 4 மணி அளவில் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கப்பட இருக்கிறது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.